ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்நாக்ஸுக்குலாம் என்னடா செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்போம் இல்லையா? அந்த மாதிரி டைம்ல கோஸ் இருந்தா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த அளவுக்கு டேஸ்ட்டா இருக்கும்னு நானே வந்து எதிர்பார்க்கல. வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமா கோஸ் இருந்தது. சரி, வெங்காயம் தான் கம்மியா இருக்கே, சரி கோஸ போட்டு இன்னைக்கு பக்கோடா மாரி செய்யலாம்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு செஞ்சிருந்தேன். ரொம்ப கிடையாது, கொஞ்சமா தான் எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்சமா தான் கட் பண்ணி வந்து போட்டிருந்தேன். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் இதெல்லாம் வந்து சேர்த்து ஒரு 1/2 ஸ்பூன் போல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 5 ஸ்பூன் போல கடல மாவு, ஒரு 3 ஸ்பூன் போல அரிசி மாவு, 1 ஸ்பூன் போல கார மிளகாய் தூள் வந்து சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து பெசஞ்சு எடுத்துக்கலாம். கோஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா இருக்குன்றதால பார்த்தீங்கன்னா, நல்லா பெசஞ்சுட்டு, அதுக்கப்புறம் எவ்வளோ வந்து தண்ணி தேவையோ நல்லா தெளிச்சு தெளிச்சு நல்லா பெசஞ்சு எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு கேசரி பவுடர்லாம் வந்து சேர்க்கவே இல்ல. அப்படியே வந்து காரத்தூளோட கலர்லயே அத வந்து சேர்த்திருக்கேன். உங்களுக்கு மாவோட கோட்டிங் வந்து எக்ஸ்ட்ரா போண்டா மாரி வேணும்னா, இன்னும் கொஞ்சம் கடல மாவு, அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து நார்மலா பக்கோடா மாரி போட்டு எடுக்கலான்றதுக்காக தான் நார்மலா வந்து மாவு வந்து சேர்த்திருக்கேன். நல்லா வந்து பெசஞ்சு எடுத்து கையில வந்து போட்டு பார்த்தா, அந்த மாரி பக்கோடா நம்ம உதுத்து போடுவோம் இல்லையா? அதே மாரி வந்தா கரெக்ட்டான பதம் இது. இப்ப எண்ணெய் நல்லா சூடான பிறகு பார்த்தீங்கன்னா, கிள்ளி கிள்ளி சின்ன சின்ன உருண்டையா போடுவோம் இல்லையா? அந்த மாரி போடுறதுனால போடலாம். பக்கோடா மாரி நல்லா உதுத்து போடுவோம் இல்லையா? அந்த மாரி வந்து போட்டு நல்லா 2 பக்கமும் திருப்பி எடுத்தா நல்லா மொறு மொறுன்னு கோஸ் பக்கோடா ரெடி. இது செய்யறதுக்கு ஒரு 10 நிமிஷம் வந்து போதும். அடுப்புல எண்ணெய ஊத்தி காய வச்சுட்டு, அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, கோஸ வந்து கட் பண்ணி அப்படியே மசாலா போட்டு எடுத்தாலே வந்து டக்குனு வந்து ரெடி ஆயிடும். இது வந்து சூடான சாதத்துக்கு இல்ல ஸ்நாக்ஸாவும் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. நல்லா பார்க்கறதுக்கு இந்த கோட்டிங்கோட எப்படி இருக்கு பாருங்களேன். நல்லா சூப்பராவே இருந்தது சாப்பிடுறதுக்கு. இந்த அளவுக்கு டேஸ்ட் வரும்னு நானே நெனச்சு பார்க்கல.